ஒரு பொசஸ், உரிமை கொள்றது. பொசஸ்ங்கிறது வந்து உரிமையை கொள்றது. அடுத்த சொல் வந்து என்னன்னு சொன்னா, அடுத்த சொல் வந்து கிட்னாப். கிட்னாப்னா டு இல்லீகலி டேக் அ பர்சன் அவே. உங்களுக்கு தெரியும், இல்லீகலின்னு சொல்லும்போது சட்ட விரோதமாக ஒரு ஆளை வேறு இடத்த கூட்டிக்கு போகிறத நம்ம கிட்னாப்னு சொல்கிறோம். புல், டு மூவ் சம்திங் டுவர்ட் யுவர் செல்ஃப். உங்களோட பக்கம் நீங்கள் இழுக்கிறத சொல்ல. ட்ரிவ்னா ஒரு கொலகேஷன். இங்கே ட்ரிவ்ங்கிறது வந்து என்ன கொலகேஷன் சொன்னால், ட்ரிவ்ங்கிறது வந்து பொதுவாக ட்ரோட பாஸ்ட் டென்ஸ். ஆனால் ட்ரிவ் வந்து கொலகேஷன் சொன்னால் என்னன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் தானே, லுக் ஆஃப்டர், லுக் ஏட்டுலாம் சொல்லி படிக்கணும். பேஸ்ட் ஆன், டிபெண்ட் ஆன், பவர் ஆஃப் இப்படி சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம சில சொற்களை வந்து அப்படியே சேர்த்தே பாடமாக்குறோம். சரியா, இதுக்கு டிபெண்ட் ஒன்று தானே, ஏன் ஒஃப் வருமெல்லாம் கதை கேளாது. இது வந்து கொலகேஷன். அப்படி ஒரு கொலகேஷனுக்கு தான் இந்த ட்ரூவை நம்ம பொதுவாக யூஸ் பண்ற. ட்ரிவ் தி அட்டென்ஷன் அல்லது கோட் தி அட்டென்ஷன் சொல்லலாம். கோட் தி அட்டென்ஷன் அல்லது கிராப் தி அட்டென்ஷன் சொல்லலாம். மூணுல ஏதாவது ஒன்று கொலகேஷனா இருக்கும். அட்டென்ஷனுக்குரிய கொலகேஷன். அட்டென்ஷன் எதோட வேணும்னு சொன்னா, இந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு, இந்த ஈர்ப்புக்கு நம்ம ட்ரோவும் சொல்லலாம், கோட்டும் சொல்லலாம், கிராப்டும் நம்ம சொல்லலாம். அப்போ அட்டென்ஷனுங்கிற சொல் இங்கே வந்ததால அட்டென்ஷனுக்கு பொருத்தமான சொல் வந்து இங்கே இருக்கிற ட்ரிவ்ங்கிறது தான். அது ஏன், அது ஒரு கொலகேஷன்றதுக்காக. அடுத்த வந்து எட் ப்ரெசன்ட், தற்காலத்தில் இப்போது பீப்புள் யூஸ் டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்களாம். தட் ஆர் கொம்பைன்ட், கனெக்டட், அலைன்ட், டைட் டு ஈச் அதர் த்ரூ இன்டர்நெட். அப்போ டிவைசஸ் இப்போ வந்து சில டிவைசஸ் பாவிக்காங்களாம். அது வந்து ஒவ்வொரு ஆக்களையும் வந்து இன்டர்நெட் மூலமாக என்ன செய்தாங்க, இணைச்சி விடுதான்னு சொல்றாங்க. இது நம்ம சொல்லி நாம பார்க்க போறோம். ரெண்டாவதுல முதலாவது என்ன, கம்பைன் பண்றது. கம்பைன் பண்றதுன்னா ஜாயின் டுகெதர் இன்டு ஒன் திங். ரெண்டு விடயங்களை நம்ம என்ன செய்யறோம்னா ஒன்றாக சேர்த்து விடுறது தான் பயன்படுத்துறோம். அதாவது கம்பைன் ஆயினா ஒன்றாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சுகரை நம்ம என்ன செய்யறோம், டீக்குள்ள என்ன செய்யறோம், போட்டால் சுகர் மாறிடுது. டீ தண்ணி வந்து என்ன செய்யாது, தண்ணி வந்து இனிப்பாக மாறுது. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனையும் லேப்டாப்பையும் நம்ம என்ன செய்யலாம், அது உண்டாக்கலாமா? கம்பைன் ஃபோன் வித் லேப்டாப்னு சொல்ல இயலாது. ஃபோனை லேப்டாப்பை மிக்ஸ் பண்ணி உண்டாக்கலாமா? இல்லைன்னா சுகர் வித் டீ அப்படி நம்ம ரெண்டும் சேர்ந்து உண்டாகணும். எலைனுங்கிற வந்து அரேஞ்ச் இன்டு ஸ்ட்ரெயிட் லைன். ஒன்றை வந்து நேர் டிசைனை வந்து நேராக்குறத பயன்படுத்துறது. அரேஞ்ச் இன்டு ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு பொருளை நம்ம ஒன்றை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக எலைன்மெண்ட் பண்ண, காருக்கு எலைன்மெண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்றை நேராக்குறது. அடுத்தது டைடுன்னு சொல்றாங்க. டைடுன்னு சொல்ல வந்து ஃபாஸ்டன் வித் ரோப். கட்டுறது தான் நம்ம எலைன்னு சொல்றது வந்து. அடுத்தது வந்து கனெக்ட் பண்றது. கனெக்ட் லிங்க் பண்றது. கனெக்ட் லிங்க் பண்றதா இருக்கும். இங்க காலத்துல பீப்புள் யூஸ் டிவைசஸ், மக்கள் வந்து டிவைஸ் யூஸ் பண்ணாங்க, ஃபோன், லேப்டாப் ஏதாவது நம்ம யூஸ் பண்றது. தட் அவைகள் எப்படி ஏற்பட்டதுன்னு சொன்னா, கம்பைன், கனெக்ட், அலைன் டு ஈச் அதர். ஒருவரை வந்து என்ன செய்தா, இன்டர்நெட் மூலமாக கம்பைன் பண்ணுதா, ரெண்டாக்கி உண்டாக்குதா, ரெண்டு சேர்த்து உண்டாக்குதா? இல்லை, சரியான விட வந்து கனெக்டர். எலைன் வந்து நேராக்கையுமே இல்லை, டைட் வந்து கட்டையும் இல்லை. நம்மளோட கவுத்த வச்சு கட்டுறாங்களா? இல்லை, ரெண்டு பேரையும் த்ரூ கம்பைன் கனெக்ட் தான் பண்ணுது. ரெண்டு பேரையும் சேர்த்து வகையான கட்டுறது தான். ஆனால் ரோப்பை வச்சு கட்டணும், டைட் பண்ணுறதா. வி நீட் இங்கிலீஷ் டூ. நம்மளுக்கு இங்கிலீஷ் தேவையா? இங்கிலீஷ் தேவை. கேப்சர், கெதர், கலெக்ட், ஒப்டைன் அ குட் ஜாப். இங்கே கேப்சர், கெதர் அதில் பற்றி நம்ம இப்போ
பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஸ்க்ரீனே ரெக்கார்ட் ஆகுறதால நம்மளுக்கு பிடிஎஃப் ஃபைல் தேவையில்லை. சரியா? இப்போ நான் பிடிஎஃப் ஃபைலுக்கு நான் அனுப்ப தேவையில்லை. என்ன இருக்கு, நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து போஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகும், இதை பார்த்து எழுதுறேன். இதை அது 2 இது கிளாஸுக்கு அனுப்பினேன். இதை அப்படியே போஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்து எழுத அப்படியே எழுதுங்க. பிடிஎஃப் ஃபைல் தேவையில்லை. அடுத்து ஃபர்ஸ்ட் அப்போ ஒப்டைன்கிற வந்து டு கெட் சம்திங் த்ரூ எஃபர்ட்டுங்கிற வந்து முயற்சியில் நம்ம ஒரு பொருளை பெற்றுக்கொள்றத நாம ஒப்டைன்னு சொல்லுவோம். கேப்சர்னா கெச் பண்றது, டேக் கண்ட்ரோல். ஒரு பொருளை இல்லாட்டி ஒரு ஆளை நம்ம என்ன செய்யற, ஒரு கட்டுப்பாட்டு கிட்ட கொண்டு வர்றது. இல்லாட்டி நம்ம கொலொகேஷன் யூஸ் பண்ணும்போது கேப்சர் அட்டென்ஷன். நான் அட்டென்ஷனுக்கு நம்ம கிராப் யூஸ் பண்ண போட்டு அடுத்தது கேப்சர் அட்டென்ஷன் யூஸ் பண்ணோம். இதுகளை நம்ம யூஸ் பண்றது. அப்போ கேப்சர்னா கெட்சிகள் டேக் கண்ட்ரோல் ஆக்குறது தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறது. அடுத்த வந்து கெதர்ன்னு சொல்ற வந்து பிரிங் சம்திங் டுகெதர் ஃப்ரம் அதர் பிளேசஸ். சரியா? வேறு இடங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா பொருட்களை கொண்டு வந்து ஒரு இடத்த உண்டு சேர்க்கிறது தான் நம்ம கெதர்ன்னு சொல்லுவோம். அடுத்த வந்து கலெக்ட்னா ரிசீவ் மல்டிபிள் ஐட்டம்ஸ். பல பொருட்களை நம்ம சேர்க்கிறத நம்ம கலெக்ட்னு சொல்றேன். ஒப்டைன்டா கஷ்டப்பட்டு ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்றது. கேப்சர்ண்டா நம்ம கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றது. கெதர்ண்டா நிறைய பொருட்களை ஒரு இடத்தை கொண்டு வர்றது. கலெக்டா நிறைய பொருட்களை மல்டிபிள் ஐட்டம். அது வந்து கலெக்ட் பண்ணா தெரிந்தானே, மல்டிபிள் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம எடுத்து வர்றது. அப்போ வி நீட் இங்கிலீஷ் டு கெட் a குட் ஜாப். ஒரு தொழிலை பெற்றுக்கொள்றது. தொழிலை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கலாமா? நிறைய இடத்திலிருந்து சேர்த்துக்கு அந்த ஒரு இடத்த சேர்க்கிறதா, கலெக்ட் பண்றதா? ஜாப்புங்கிறது உண்டு தான். அதை எப்படி கலெக்ட் பண்ற? ஒப்டைன், கஷ்டப்பட்டு நம்ம பெற்றுக்கொள்றது. அப்போ சரியான விட வந்து ஒப்டைனாக இருக்கும். அடுத்து வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி மினிஸ்ட்ரி வந்து எரிசக்தி வலுசக்தி அமைச்சு வந்து ஹேஸ் என்ஹான்ஸ்ட், என்லார்ஜ்ட், இன்க்ரீஸ்ட், எக்ஸ்பேண்டட் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுடே. இந்தியாவோட என்ன செய்தாங்கன்னா விலையை வந்து கூட்டுறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டிரெக்ட் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி முதல்ல இன்க்ரீஸ்னா உங்களுக்கு தெரியும் என்ன, டு மேக் சம்திங் லார்ஜ் இன் அமௌண்ட் ஓ நம்பர்ல எண்ணிக்கையில் அல்லது எண்ணிக்கையில் நம்ம ஒரு பொருட்களை கூட்டுறதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணன்னு சொல்றோம். என்ஹான்ஸ் பண்றேன்னு சொன்னா இம்ப்ரூவ் குவாலிட்டி ஓ வேல்யூ, நாட் குவான்டிட்டி. சரியா? குவாலிட்டி தரத்தை கூட்டுறதா இருக்கும் அல்லது வேல்யூ பெருமதியை கூட்டுறதா. குவான்டிட்டி அளவை கூட்டுறது இல்லை. என்ஹான்ஸ் பண்றேன்னா என்லார்ஜ் பண்றேன்னு சொல்றது வந்து என்னதுன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்றேங்கிற வந்து நம்ம என்ன சொல்லலாம், பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணலாம். சரியா? பியூட்டி. என்லார்ஜ் பண்றேன்டா மேக் பிசிக்கலி பிக். பிசிக்கலி நம்ம கையால தொடக்கூடிய வகையில நம்ம என்லார்ஜ் பண்றது. நம்ம ரூமை நம்ம பெருசாக்கலாம், போட்டோவை பெருசாக்குறது, அந்த மாதிரி. எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு சொன்னா மேக் பிக்கர் இன் சைஸ்ல நம்ம பெருசாக்குறது. அது எப்படி சொல்லணும்னா பிஸ்னஸ்ல நம்ம பெருசாக்குறது, knowledge நம்ம பெருசாக்குறது. நாட் ஆல்வேஸ் அவசியம் இல்லை. பிஸ்னஸ் வந்து பிசிக்கல் இல்லையே, அப்போ இது யூஸ் பண்றது. அப்போ இதுக்கு விட என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன செய்யிருக்காரா, என்ஹான்ஸ் பண்ணிருக்காரா, என்னாச்சா இன்க்ரீஸ் எக்ஸ்பேண்ட் சொல்லும்போது தெரியும். சேலரியை இன்க்ரீஸ் பண்ற, ப்ரைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம நிறைய சொல்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். தற்காலத்தில் பார்த்து நம்ம கேள்விப்படுறேன், பெட்ரோல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுன்னு கேள்விப்படுறது. இதையும் வந்து ஒரு வகையான கொலொகேஷனுக்குள்ள நம்ம எடுக்கணும், அல்லது வந்து நம்ம இதுக்குள் விளங்கிறோம். நாம செய்ய வேண்டுமா, we should
நாம வேண்டும் என்னையா மெயின்டைன் பண்ணுறதா, சர்வைவ் பண்ணுறதா, ப்ரொடியூஸா, கல்டிவேட் பண்ணுறயா? ஹார்மோனியஸ் இணக்கம், ஒற்றுமை, ரிலேஷன்ஷிப் வித் அவர் லைஃப் பார்ட்னர். நம்ம லைஃப் பார்ட்னரோட இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன செய்யணுமா? வி ஷுட் மெயின்டைன் பண்ணுறேன், சர்வைவ் பண்ணுறேன், ப்ரொடியூஸா, கல்டிவேட் பண்ணுறேன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல சொல்ல பாருங்க. மெயின்டைன் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து டு கீப் சம்திங் இன் குட் கண்டிஷன் ஓ கண்டினியூ ஓவர் டைம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒன்றை நம்ம குட் நல்ல கண்டிஷனில் வச்சுக்கிறத மெயின்டைன் பண்ணுறேன். சர்வைவ் பண்ணுறேன்னா டு கண்டினியூ லிவிங் ஆஃப்டர் டேஞ்சர். ப்ரொடியூஸ் பண்ணுறேன் டு கிரியேட் சம்திங். கல்டிவேட் பண்ணுறது டு டெவலப் சம்திங் கேர்ஃபுல்லி. பார்த்து 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 நம்ம ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறது ஸ்கில்லாகவும் இருக்கலாம், ஹேபிட்டாகவும் இருக்கலாம். இப்போ மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்ல வந்து ஒரு குட் கண்டிஷனில் நம்ம குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றை வச்சுக்கிறது. செவ்வாய்ங்கிறது ஆஃப்டர் டேஞ்சர், டேஞ்சருக்கு புறவு வாழ்றது செவ்வாய். ப்ரொடியூஸ் பண்ணின ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது. கல்டிவேட்னா பார்த்து பார்த்து பொருள் அது நம்ம என்ன செய்யற ஒரு பொருளை டெவலப் பண்ணி போகிறது. அப்போ வி ஷுட் மெயின்டைன். செவ்வாய் வராது. ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்பை லிவிங் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறேன், கல்டிவேட் பண்ணுறேன், மெயின்டைன் பண்ணுறேன்னு கேட்டால் இதுக்கு சரியான விட வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மளுக்கு சரியா. இவ்வளவு சரியா, 2 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் அனுப்பிடுறேன். அடுத்த தேவையில்லை என்ன சில விடயங்கள் பார்க்கணும். இந்த 2 கொஸ்டினையும் நீங்கள் திரும்ப படிங்க சரியா.